ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச். எங்களுக்காக நீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு அவ்வளவா பேசலாம் தெரியாது, நான் எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல. ஈவி ப்ரோ மாதிரி அழகா பேச வராது, பட் என் மனசுல இருக்கிறது நான் சொல்லிடுறேன். சோ இந்த ஆல்பம் சாங் ஹாஃப் பாட்டில் வந்து ஷூட் எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபியூ ஹவர்ஸ்ல நாங்க எடுத்து முடிச்சிட்டோம். பிகாஸ் வந்து எங்களுக்கு ஷூட் பண்றது வந்து அவ்வளவு ஜாலியா போச்சு. ஷூட்டிங் லொகேஷன்ல என்ன வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க ஈவி. சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் வந்து நம்ம கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் வந்து நம்ம கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டா வந்து ஒர்க் பண்றதே தெரியாது இல்லையா. சோ இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன். சோ ரொம்ப செம்மையா ஜாலியா போச்சு ஷூட் எங்களுக்கு. அண்ட் வந்து இந்த சாங் பத்தி சொல்லணும்னா இதோட லிரிக்ஸ், அப்புறம் இதோட டைரக்ஷன், கோரியோகிராஃபி மோஸ்ட்லி எல்லாமே ஈவியே பண்ணிட்டாரு. இவர் வந்து செம்ம பேஷனேட்டான ஒரு பர்சன். எப்படி சொல்றது, யூஎஸ்ல வந்து ஐடி கம்பெனில ஜாப் இருக்கு. சோ அவர் அங்கேயே வேலை பார்த்துட்டே இருந்திருக்கலாம். பட் அவரோட பேஷனுக்காக அவர் இங்க வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம். அண்ட் அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சனுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே வந்து பெருமையாவும் ஹாப்பியாவும் இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க சாங் கேட்டுப்பீங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் எங்களோட டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நான் ஷூட் பண்ணும்போது இருந்த விக்கி ப்ரோ அண்ட் மான்சி ப்ரோ செம ஃபன்னா ஷூட்டை கொண்டு போனாங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஒர்க் பண்றதுக்கு. அண்ட் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச் ஈவி. அண்ட் ஈவி ப்ரோட அப்பா எங்க அம்மா எனக்கு எப்படி சப்போர்ட்டோ அதே மாதிரி ஈவி ப்ரோக்கு அவங்க அப்பா சப்போர்ட் இருந்தாங்க. நான் ஷூட் ஃபுல்லா அது பார்த்தேன். அப்பா ஃபுல் டே இருந்து என்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சோ மச் அப்பா. And thank you so much guys, keep supporting. And Surendra அண்ணா thank you so much. உங்களால தான் எனக்கு ஈவி தெரியும், நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணனால thank you so much Surendra அண்ணா. So கண்டிப்பா சாங் கேளுங்க ஹாஃப் பாட்டில், உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். keep supporting, love you all so much. Thank you. Thank you darling, thank you so much. என் பேர் எழில்வாணன், ஈவி வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ. வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி, எல்லாரும் உங்க டைம் எடுத்து வந்ததுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தான் எனக்கு செலிபிரிட்டி ஆனா கூப்பிட்டு நினைக்கிறேன். அந்த பச்சை சட்டை கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாப்ல, வேற ஒன்றும் இல்லை. ஓகே யா, செலிபிரிட்டி ஆனா கூப்பிடுறாங்க. எனக்கு யாரும் தெரியாது, நீங்க தான் செலிபிரிட்டி எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிக் ஸ்டேஜ், ஸோ கொஞ்சம் லிட்டில் ஷிவரிங். புரியுது. Okay, first I want to thank few people. So அதுல இருந்து ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அட்லீஸ்ட் இப்போ இங்க வந்து நின்று இருக்கேன்னா அதுக்கு காரணம் முருகன், அது இருக்காரு முருகன்றது. அதுக்கப்புறம் சுரேந்தர் அண்ணா அண்ட் விஜய் அண்ணா. இவங்க 3 பேரும் ஆக்சுவலா லைக் கைண்ட் ஆஃப் மை ஃபேமிலி. நான் எதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னோட என்ன பண்ணணும் அவங்க கிட்ட கேட்பேன். லைக் ஆனஸ்ட் ஒப்பீனியன் தருவாங்க. உன்னால முடியல தம்பின்னு சுரேந்திரன் இருக்காரு. தேங்க்யூண்ணா. எந்த டைம் வந்தாலும் இவங்க 3 பேர் எப்பயுமே எனக்காக நின்று இருக்காங்க. ஏன்னா ஒரு ஐடியாவும் ஒரு நாலேஜும் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நான் ஒரு ஐடி கை, ஐம் ஸ்டில் வொர்க்கிங் தேர் இன் யுஎஸ், இன் கலிஃபோர்னியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன ஒரு பேஷனா பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் பண்ண முடியும், எல்லாரும் அவங்களோட பேஷன் பண்ண முடியும்ட்டு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சிருக்கேன். பிகாஸ் இதுவும் இல்லை, எந்த இதுல வேணாலும் பண்ணலாம், யாரு வேணாலும். ஸோ அது ஐ ரியலி வாண்ட் பீப்புள் லைக் நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, பட் டைம் தான் இல்லை. ஸோ அது அவங்களால பண்ண முடியும்ட்டு நான் நம்புறேன் எல்லாரும். அதுக்கப்புறம் நான் டீம்ல இருந்து போயிடுறேன். ஃபர்ஸ்ட் மியூசிக் டிவி தீபன் அண்ட் வைபவ் தம்பிங்க சூப்பரா. என்ன ஃபர்ஸ்ட் சாங் அவங்க தான் பண்ணாங்க. இது இப்ப என்னோட 3rd சாங் அவங்களும் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொரியோகிராஃபி மான்சி மணி அவர் இங்கதான் இருக்காரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டிஓபி வெங்கி அண்ட் கெனி, யூஎஸ்ல கெனின்ற ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் பண்ற அவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து நம்ம SK21 சிவகார்த்திகேயன் அமரன் எடிட்டர் கலைவாணன் பண்றாரு.
அதுக்கப்புறம் கடைசியா ரவீனா வேற யாரும் பெரிய டச் பண்ணிட்டாங்க. போஸ்டர் சத்யா பண்ணாங்க. கடைசியா சார் ரவீனா சொல்லணும். ரவீனாக்கு முன்னாடி அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அம்மா நம்ம அங்கிளுக்கு நான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன். லைக் லிட்டரலி நான் அந்த யூஸ் பண்ண வர்றதுக்கு முன்னாடி லைக் இந்த சாங் வந்து நான் 2 years முன்னாடி டான்ஸ் பண்ணிட்டேன். அங்கேயே முடிச்சு டான்ஸிங் போர்ஷன் அங்கேயே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எவ்ரி மை பர்சனல் திங் அங்க ஐ கெப்ட் லைக் திங்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு நான் எடுத்து வச்சிருந்தேன். கரெக்டான பர்சன் கூட பண்ணணும். அதுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். யாரை சூஸ் பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் லைக் அதுக்கப்புறம் பிக்ஸ் பண்ண லைக் ரவீனா தான் பண்ணணும்ட்டு சுரேந்திரனா மூலமா பேசினேன். லதாமா கிட்ட பேசினேன். லதாமா அண்ணன் கிட்ட பேசினேன். அவங்க 2 செம ஸ்வீட்டா தம்பி பண்ணலாம் அப்படின்னாங்க. டேட்டும் சொன்னாங்க. இது மாதிரி பிக் பாஸ்ல பிஸியா இருக்கிறாங்க, சாரி ஜோலியில பிஸியா இருக்கிறாங்க. அதனால டேட் கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலா யூஎஸ் சண்டே கிளம்புறேன். எனக்கு வந்து ஒரு 4 days தான் இருக்குது. நான் 3 weeks பேக் பண்ணிடுவேன். எனக்கு பயமா இருந்தது. ஐயோ இது நடக்காதா? ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஸியா இருக்காங்க. அவங்க பினாலே வேற இருந்தது. யூஸ்வலா பீப்புள் கெட் டயர்ட். சோ அதனால ரொம்ப பயந்துட்டு நடக்குமான்ட்டு. ஏன்னா பிளான்டா இதுதான் வந்தனே. சோ நடந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க ரவீனா கிட்ட பேசும்போது சீரியஸ்லி யூ ஆர் சோ ஹம்பிள் பர்சன். லைக் லிட்டரலா எல்லாமே என்ன சீன் எது எப்படி சொன்னோம் அவங்க வந்து ஓகே ஓகே அப்படின்னு செம ஸ்வீட்டா எல்லாமே மோர் தென் இதெல்லாம் இல்லாம லைக் ஒரு ஹியூமன் பீயிங்கா செம ஸ்வீட் ரவீனா. பி லைக் திஸ், பி சைல்டு லைக் யார் என்ன சொன்னாலும் அது பண்ணிக்காதீங்க. லைக் யூ டூ வாட் யூ லைக். அவ்வளவுதான் செம. ஓகே தேங்க்யூ. சோ இதுதான் நான் இப்போ பண்ணிருக்கேன். நீங்க பாத்தீங்க. ஒரு கான்செப்ட் என்ன வச்சேன்னா யூஸ்வலா இப்போ பசங்க லவர்ஸ்குள்ள நிறைய பிரேக்கப் which is like I mean after marriage also small things are happening. That's all like எல்லாமே misunderstanding தான். So actually இன்னும் இது இப்பதான் முடிச்ச 2 days before the shoot முடிச்சோம். 2 நாள்ல அவங்க டீம் எடிட் பண்ணி கொடுத்தது இந்த ஃபுல் முடிக்கல. இந்த சின்ன டயலாக் நம்ம ப்ராபா சொல்லுவோம்ல, கண்ணால் காண்பதும் போய் கடலுக்கு இருப்பதும் வைத்தீர விசாரிப்பதும் மெய். அது மாதிரி கடைசியா அது ஃபர்ஸ்டா ஆட் பண்ணலாம்னு இருக்கும். சோ அதுதான் சும்மா உன்னை பார்த்துட்டு உன்னை டிசைட் பண்ணக்கூடாது. பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அது கரெக்டா நம்ம வந்து பேசணும் ஒருத்தவங்க கிட்ட. இப்போ எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை நம்மளே நேரா பேசிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இன்னொருத்தவங்க கிட்ட போய் அதை கேட்டு அதை வந்து பெருசா இது பண்றது எல்லாம் இல்லாம சிம்பிளா ஜஸ்ட் கோ அண்ட் டாக் டு தட் பர்சன். ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடலாம். அதுதான் இது சும்மா ஒரு கான்செப்டா வச்சு பண்ணோம். Hope you all liked it. And thank you Ravina and thanks for all the press for coming here. And thanks Vijay. thank you everyone. Thank you. மரியாதை மனசுல போதும் சார். நான் இங்கதான் பிறந்தேன். இங்க பிறந்து 25 வருஷம் இங்கதான் படிச்சேன். சென்னையில கிண்டியில பிறந்து வளர்ந்து அப்புறம் எஸ்விசில படிச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கனவு, ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலில இருந்து பெரிய ட்ரீம் யோசிச்சேன். படிக்கணும், மாஸ்டர்ஸ் படிக்கணும்ட்டு. வீட்லயே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ எனக்கு கைட் பண்ண கூட ஆள் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம்ல இன்டர்நெட்லாம் இல்லை. 2000 டைம்ல நான் 2029 முடிச்சேன். ஸோ அப்போ இன்டர்நெட்ல ரொம்ப கம்மி. நம்ம போன்ல அப்போ இதெல்லாம் கம்மி. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணவங்களுக்கு அப்படி பார்த்துப்பாங்க. நல்லா படிச்சேன் சார். படிச்சதால ஒரு இன்னமும் நல்லா படிக்கணும்னு ஆசை இருந்தது. பெரிய சின்ன வயசுல இருந்தே பெருசா ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன். அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஆனா படிக்கணும்னு மட்டும் ஒன்று இருந்தது. அங்க போய் படிச்சேன் சார். படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 9 years இருக்கேன் யூஎஸ்ல. அப்படியே இந்த டைம்ல ஃப்ரீ டைம் இருக்கும், தனியா தான் இருப்பாங்க. சரி சும்மா எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப டான்ஸ்லாம் ஆசை. அப்படியே டான்ஸ் ஆடினேன். அப்படியே சும்மா அப்படியே லிரிக்ஸ் பண்ணியா எழுதிட்டு இருந்தேன். அப்படியே டேரக்ட் சொன்னோம். இங்க இருந்து ஹெல்ப் கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கேட்டலாம். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இங்க இருந்து ஹார்ட்ல இருந்து இப்படி போனோம் அப்படி போனோம். பட் அங்க இருந்து அவங்க சொல்லும் போது நம்ம விஷயம் நம்ம யோசிக்க முடியல. சரி இவ்வளவு படிச்சிட்டோம், இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. தோத்தா கூட நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன் சார். அதான் பொல்லாத காதல். அதுக்கப்புறம் அப்படியே மச்சா சாகம் ட்ரை பண்ணேன். டைரக்ஷன் லிரிக்ஸ் ட்ரை பண்ணேன். அப்புறம் இப்போ ஹாஃப் பாட்டில் ட்ரை பண்ணேன் சார். ஸோ இதுதான் என்னோட பாத் சார்.
இல்ல விலகாதே ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். பட் விலகாதல ஆல்ரெடி நிறைய பேர் இருந்தது. அதுக்கப்புறம் அது அரை பாட்டில் ஹாஃப் பாட்டில் ஈஸியா இருந்தது. சோ அதனால இது அரை பாட்டில் போலாமா ஹாஃப் பாட்டில் போலாமான்னு இது பண்ணோம். பட் ஹாஃப் பாட்டில் சூஸ் பண்ணோம். யூடியூப் சர்ச் அவ்வளவுதான். அப்படிலாம் எனக்கு என் ஃபேஸ் நம்ம செட் ஆகணும். நான் சில முகச்சு ஐயா அரை பாட்டில் எங்க இருக்கு, விஷ பாட்டில் எங்க இருக்கு? இல்ல இவங்க அது விஷ பாட்டில் வேற ஏதோ சீரீஸ்ல இவங்க சீரீஸ்ல இல்ல சார். ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 பேர் மைண்ட்ல இருந்தது. அதுல ரவீனை தான் நான் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணேன். சுரேந்திரன் தான் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ கான்டாக்ட் பண்ணதால சொன்னேன்ல சார், அப்படிதான் நடந்தது. ஸோ லைக் சொன்ன டைம் லைக் லிட்டரலா சார் ஒரு திங் அங்க போய் கத்துக்கிட்டேன் சார். யூஎஸ்ல போயிட்டு சொன்ன டைமுக்கு போகணும் நம்ம சொன்னா கரெக்டா. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் அங்க என்ன சொல்றாங்கன்னா ஐஎஸ்டின்றாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ன்றாங்க. நம்ம ஒரு டைம் சொன்னா இன்னொரு டைம் வருவாங்கன்றதால அது. சோ அந்த இது சின்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தானே. நம்ம அந்த தானே செம்மையா அந்த டைம்ல இருந்து அவங்க அம்மா இன்னைக்கு கூட சொல்றாங்க காலையில 5 o'clock லைக் ஸ்மால் திங்ஸா இருந்தா கூட அதை நம்ம சீரியஸா எடுத்து பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்குல்லண்ணா. சோ அது பார்க்கும் போது அவங்களோட பேஷன்ல இருந்து நமக்கும் எல்லார்கிட்டையும் கத்து போலண்ணா. அதுதான் ஆனா நான் அங்க ஐடில ஒர்க் பண்றேங்கண்ணா. இல்ல அதுதான் அப்படின்ற ஒரு ஆசைகள் எல்லாம் பண்ணலன்னா எனக்கு இது கடவுளா அப்படியே ஒண்ணு வந்துச்சு. எங்க அப்பா ஏதோ பின்னாடி பண்ண ஒரு இந்த மியூசிக் டைரக்டர் பையனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த ஹெல்ப் அது எனக்கு அதுக்கப்புறம் அது தெரிஞ்சது. எங்க அப்பா தான் எனக்கு காலேஜ் சீட் ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ அவன் சொல்லும் போது அப்பா தான் பண்ணாரு அப்படின்னும் போது எனக்கு லைக் லிட்டரலா ஏதோ காட் பிளெஸிங் மாதிரி அவனோட சாங் என்கிட்ட வந்துச்சு. அந்த சாங் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம மூஞ்சியெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கிட்ட எல்லாம் பண்ணுவாங்க. சரி இதுல என்ன இருக்கு, நமக்கு பிடிச்சி நம்ம ஒண்ணு பண்றோம்னா அது பரவாயில்ல. நிறைய பேர் இப்போ நெகட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமா வருது. சோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. லைக் நம்ம ட்ரை தானே பண்றோம், தப்பு பண்ணி கத்துக்கு தானே நான் போறோம். சோ அது கத்துக்கிட்டா பரவாயில்ல, கிண்டல் பண்றோம் பண்ணிட்டு போட்டோம். அடுத்ததுல நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகுது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் ப்ராக்ரஸ். ஆனா மூவி அதெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்க்கணும். அப்படி ஒண்ணு கண்டிப்பா சொல்றேன் நான். அதுக்கு முன்னாடி 2 சாங் பண்ணிருக்கேன் நான். அதுலயே 2 பேர் இருக்காங்க. So but yeah, I really like working with her. So கண்டிப்பா thank you. ஐயா நீங்களா ஆக்சுவலி பிக் பாஸ் முடிச்ச உடனே நான் ஜோடி தான் பண்ணேன். மூவிஸ் அது வரைக்கும் எதுவுமே கமிட் பண்ணல. அண்ட் ஆல்பம் சாங்கும் நான் வந்து இது வரைக்கும் பெருசா எதுவுமே பண்ணது கிடையாது. சோ இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சுரேந்தர் அண்ணா வந்து சொன்னாரு. சோ அது மூலியமா தான் எனக்கு ஈவி அவங்களுக்கு தெரியும். சோ தெரிஞ்சவங்க மூலியமா வந்ததுனால சோ நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணதுதான் இது. நிறைய விஷயம் நான் பல இருக்க மாதிரி பேசுறேன். தெரியும் இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எல்லாம் கேட்கல. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போய் நடிக்கும் போதுதான் எனக்கு கதையே தெரியும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. சோ எதுவுமே பிளான்டோ இதனாலதான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் தற்செயலாம் நடந்தது. அவ்வளவுதானா? ஐயோ சார் எனக்கு தெரியல நிறைய படங்கள் வருமா அப்படின்னு. பட் ஆனா படங்கள் வாய்ப்புகள் வரும். அதுல வந்து எப்படி சொல்றது, நமக்கு அந்த கதையை பிடிச்சிருக்கா இல்ல பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து பண்றதுதான். வந்தது சார். இன்னும் அப்டேட்ஸ் நிறைய வரும் ஃபியூச்சர்ல கொடுக்க சீக்கிரமா.
ஆல்பம் சாங் பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா பாவம் விட்டுறாரோ. ஒண்ணுமே கிடையாது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. தேவையா தேவையில்லையான்னு தெளிவாவே ஒண்ணு போதுமே கிடையாது. உங்களோட பாயிண்ட் ஆஃப்ல பிக் பாஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு அவசியமா இல்லையா? ஏன்னா நான் அதுவும் கேட்டேன். ஆர்டவர் பண்றாரு, கமலஹாசன் பண்றாரு, அது வந்து நீங்க வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு வார்த்தையை வச்சிருக்கீங்க சார். கரெக்டா சார்? கிடையாது சொன்னாங்க. தேவையா தேவை கிடையாதுன்றது வந்து நான் சொல்ல முடியாது. பாக்குற மக்கள் தான் அதை டிசைட் பண்ணும். அவங்களுக்கு அந்த ஷோ தேவையா தேவையில்லையா. என் லைஃபுக்கு அது அவசியம். ஒரு ஷோ நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தப்பா இருக்கும். பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம். ஆஃப்கோர்ஸ் பிக் பாஸ்னால நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ தேவைதான் கண்டிப்பா. ஆல்பம் சாங்க பொறுத்த வரைக்கும் லவ் மட்டும்தான் இருக்கு, வேற லவ் போர்ஷன் மட்டும்தான் இருக்கு. எத்தனையோ ஆல்பம் சாங்ல ஒரு ஸ்டோரி ஆஃப் கண்டென்ட் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியே வந்து லவ் ஒரு மேட்டரை ஃபோக்கஸ் பண்ணியே வைக்கிறாங்க. எவ்வளவோ இது விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா சார்? ஆக்சுவலா செம ஐடியா. இது நீங்க சொன்னதே வெரி நல்ல செம கொஸ்டின் தான். மேபி ஃபியூச்சர்ல அது மாதிரி கண்டிப்பா எனக்கு பண்ணணும். ஒரு சாங் இருக்குன்னா லைக் ஃபுட்டை பேஸ் பண்ணி ஒண்ணு பண்ணணும்ட்டு நானும் என் ஃப்ரெண்ட் சுதர்ஷன் பர்மா மூவி மியூசிக் டைரக்டர் கூட அது ஒரு டாக் போயிட்டு இருக்குன்னா நாங்க ஒரு சாங் அது மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல அது மாதிரி ஒண்ணு பண்றேன்னா. மேம் அபினா மேம் உங்ககிட்ட மைக் மட்டும் சொல்லுங்க மேம். இது காமனான அச்சல் மேடம். இப்போ நீங்க தான பேசுறீங்க. ஆமா ஆமா அந்த சோசியல் மீடியால ரீல்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. ஏகப்பட்ட பேர் ரீல்ஸ் போடுறாங்க. அத வந்து ஹையர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட ரீல்ஸ் போடுறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆபாசமான ரீல்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட இது பண்றாங்க. ஹீரோயின்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும். சோ உங்களுடைய பார்வையில இது எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணோம்னா அது அதோட குட் சைட் பார்க்க முடியும். சோ அதுதான் கரெக்டா யூஸ் பண்ணா அதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அது தப்பா யூஸ் பண்ணா அது தப்பா தான் போய் சேரும். சோ இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. உங்களுக்கு ஈவி தான் ரொம்ப பிடிக்குமா? நான் பயங்கரமா கேக்குறீங்க. ஐயா நான் பயங்கரமா கேட்டிருக்கீங்க. ஒண்ணு இல்லைன்னா சும்மா எக்ஸ்பிரிமெண்ட் தானா. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற கொஞ்சம் அன்பு நீங்க உள்ள ஊத்தி வெளியேற்றுறீங்க நல்லா இருக்கும். தேங்க்ஸ்ண்ணா. ஆனா அவங்க எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட். நாங்க இல்ல எனக்கு இல்ல என் கூட நான் கம்பேர் பண்ணும்போது நீங்க தப்பா கொடுக்குறீங்க. என் கூட ஏன்னா எனக்கு அவ்வளவு நாலேஜே இல்லை. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு ஓப்பன். சோ என் கூட நான் அவங்க ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஒரு டேக் 2 டேக் தான் ஆச்சு. ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி ஹாஃப் அ டேல முடிச்சோம்னா. சோ அப்ப நீங்க பாத்துக்கலாம் எவ்வளவு ஒர்க் அவங்கள பேஷனா பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். எக்ஸாக்ட்லிண்ணா அது தப்பே இல்லைண்ணா. ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கலண்ணா. நமக்கு எது வரும் எது வராது அந்த அவசியம் எது இம்ப்ரூவ் பண்றோம்ன்றது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாவே லைஃப்ல நிறைய டெஃபினட்டா ஆகும். நம்ம ஃபியூச்சர் ஐடியா என்ன இந்த மாதிரி எல்லாம் வரீங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவீங்க? சின்ன வயசுல ரொம்ப தான் இதெல்லாம் ஆசை. நம்ம கிளி கோரி விளையாடிட்டு லைஃப்ல ஒரு மூவி போறதுக்கு கஷ்டப்பட்ட பையனா. நம்ம போய் பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு பேஷன் இருக்கும் இல்லைன்னா அது மாதிரி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன்னா அது எங்க கூட்டிட்டு போகும்னு தெரியலண்ணா. பண்ணணும்ட்டு எதனா அட்லீஸ்ட் இது மாதிரி எதனா ஒண்ணு பண்ணணும்ன்றது ஒரு ஆசை.
இந்த மாதிரி ஆல்பம் சாங்ஸே பண்ணிட்டு இருக்க போறேன். அண்ட் ஃபியூச்சர்ல இன்கேஸ் எனி மூவிஸ் வந்தா ஐ வில் ட்ரை. நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். ஆனா அப்புறம் நான் என்னோட கொரியோகிராஃபர் மட்டும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன், சாரி. ஏன்னா அந்த மனுஷன் வந்து லைக் ஐ நோ ஹிம் லைக் ஃபார் அரௌண்ட் லைக் 15 years. எதுவுமே யாருக்கிட்டே எதுவும் எதிர்பார்க்காம செம்ம டேலண்ட் இருக்கு. அவர் லைஃப்ல கண்டிப்பா முன்னேறன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது நான் மறந்துட்டேன். அவர் பேர் மணி மான்சி. ரொம்ப தேங்க்யூ மணி. எப்பயுமே நான் எந்த டைம்லயும் உங்க தம்பியும் அவங்க கூட எல்லாத்தையும் இருப்பேன். So அதை மட்டும் I just want to say here. I didn't know. ஜெய் சார் இந்த டான்ஸ் ஸ்கூல் இருக்கு நாங்க யூஎஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி திருப்பி கால் பண்ணிருந்தாங்க, ஒரு எபிசோட் கூப்பிட்டாங்க. அப்போதான் அந்த ஃபினாலே போயிட்டு இருந்துச்சு ஜோடி ஆகிட்டு. சோ அதனால போக முடியல. எனக்கு தெரிஞ்சு திருப்பி போவேனான்னு தெரியல. ஏன்னா எனக்கு நகைச்சுவை வர மாட்டேங்குது, அதை மறைச்சு பிரயோஜனம் இல்ல. சோ அதனால அவ்வளவு நல்ல நல்ல டேலண்டடான கோமாளிங்க இருக்கும் போது நான் எதுக்கு சும்மா அங்க சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா கோமாளியாவே வழி இல்லையா, குக்கா வேலையா? ஜெய் சார் பையனோட இயக்கத்துல வந்து நீங்க ஹீரோயினா பண்ண போறீங்க. ஒரு இன்டர்வியூல ஏதோ சொன்ன மாதிரி. ஐயா அந்த இன்டர்வியூவை நல்லா போட்டு பாருங்க. நீ ஃபியூச்சர்ல ஹீரோயினா நடிச்சா யாரு கூடமா நடிப்பேன்னு கேட்டாங்க. எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை. ஆனா அவர் கூட எல்லாம் நடிக்க முடியுமா தெரியல. அட்லீஸ்ட் ஒரு பையன் கூடயாவது நடிக்க முடியுமான்னு பாப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். தயவுசெய்து போய் பாருங்க திருப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ.